அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் உற்ற உறவினரும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது, பகைவனும் கிடையாது. எது வேணாலும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் மாறும். பல நேரங்களில் பெற்ற பிள்ளை கூட எதிரியாக மாறுவான், மனைவி கூட எதிரியாக மாறுவா, மாமா மச்சாங்க கூட அருவா எடுத்துகிட்டு வருவான் வெட்டுறதுக்கு. அதனால் நாம் தர்மத்தின் முறைப்படி நடக்கணும், தர்மமாக நடந்துட்டு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சம்பாதிச்ச பணத்தை நல்ல வழியாக செலவு செய்யணும், தர்மம் செய்யணும். உங்கள் கூட எப்பொழுதும் வரக்கூடியது ஒன்றே ஒன்று எதுனா, கர்ணன் கூட வந்த தர்மம் போல் நாம் செய்கின்ற தர்மம் தான் நம்ம கூட வரும். எந்த உறவும் நமக்கு வராது. நல்லா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எந்த உறவுகள் வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் நமக்கு தீங்கு செய்யும். சந்தர்ப்பம் தான் நம்மளை கொலை பண்ணும். எல்லாம் பணம். அதனால் நாம் தர்மத்தை செய்து தர்மத்தின் வழியில் நடந்து இறைவனை அடைவோம்.